அனைவருக்கும் வணக்கம். போன மாதத்துல தமிழக வெற்றிக் கழகம் சார்பா கரூர்ல நடந்த அந்த பிரச்சாரத்து மூலமா கிட்டத்தட்ட 41 உயிர்கள இழந்தோம். அந்த 41 உயிர்கள இழந்ததுக்கு அப்புறமா தமிழக வெற்றிக் கழகம் சார்பா கிட்டத்தட்ட ரூ. 20,00,000 இழப்பீடு தொகையா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழக அரசாங்கம் சார்பா கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 இழப்பீடு தொகையா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அத தாண்டி பல இதர கட்சிகள் 50,000 2,00,000ன்னு குடுத்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல, இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த இழப்பீடுக்கு யார் காரணம்? அதாவது இந்த துயரத்துக்கு யார் காரணம்ங்கிறது சிபிஐ விசாரணை. அத தாண்டி அதுக்கு முன்னாடி அருணா ஜெகதீஷன் அவருடைய விசாரணை போயிட்டு இருந்துச்சு. எஸ்ஐடி அதுக்கடுத்து இப்ப சிபிஐ விசாரணை ஒண்ணு போயிட்டு இருக்கு. இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கிற டைம்ல, இந்த பக்கம் ஒரு அஜெண்டா திமுக அரசாங்கம் ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. அது என்ன அஜெண்டான்னா, ஆரம்பத்திலேயே இந்த பழி யார் மேல சுமத்தப்பட்டுச்சுன்னா, மக்கள் சார்பா அத தாண்டி அஃபிஷியலா கிடையாது. மக்கள் சார்பா சுமத்தப்பட்ட பழி என்னன்னா, திமுக தான் சதி பண்ணிட்டாங்க. காரணம் இது எப்படி நைட்டோட நைட் இவங்க அ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. எப்படி செந்தில் பாலாஜியும், அன்பில் மகேஷும் உடனே வந்தாரு அப்படிங்கிற ஒரு தியரிய கிரியேட் பண்ணி இவங்க பழிய சுமத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ திமுக அதாவது நான் இருக்கிற விஷயத்த தான் சொல்றேன். இவங்க தான் பண்ணாங்க, இவங்க பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல வரல. தகுந்த விசாரணைக்கு அப்புறமா முடிவு வரும். ஆனா என்ன உண்மைங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நான் சொல்லிர்றேன். ஸோ இந்த ஒரு தியரி போயிட்டு இருந்த டைம்ல திமுகவுக்கு மேல மிகப்பெரிய அடி விழுந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன ஃபாலோ பண்ணு சொன்னேனேடான்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அவர்கள, ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள எல்லாம் ட்ரோல் பண்ணி பயங்கரமா கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த டைம்ல, இவங்களுக்கு எப்படியாவது திமுக அரசாங்கத்த காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு 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 கட்டாயம் இருந்த டைம்ல, முதலா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு 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 ஸ்லைடெல்லாம் போட்டு மிகப்பெரிய ஒரு 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 வரை இப்படி தான் நடந்துச்சு. இங்க எப்படி இவ்வளோ கேமரா இருக்கும்போது எப்படி சதியா மாறுச்சு அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாரு. அத தாண்டி அமுதா ஐஏஎஸ்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள வச்சு செர்டைன் குரூப் ஆஃப் ஆஃபீசர்ஸ வச்சு, இல்ல இது இப்படி நடக்கல, இப்படி தான் நடந்துச்சு. இங்க போலீஸ் இத்தன பேர் குடுத்தாங்க. 20 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்ணாங்க. 2 பருப்புமே வேகல. 3வது ஒரு பருப்ப வேக வச்சாங்க. அது என்னன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயத்த பிரேக் பண்ணியிருந்தோம். அதாவது என்னன்னா, மதன் கோரி அவர்கள வச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு என்னன்னா, மதன் கோரி அவர்கள்லாம் பேசியிருக்காரு. ஸோ நீங்க என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பழைய ரூ. 200 கிடையாது. 20,000, 50,000, ரூ. 1,00,000 இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்கிரிப்ட்ட குடுத்து, விஜய திட்டி பேசணும், ஆளுங்கட்சி சாதகமா பேசணும். ஆளுங்கட்சி எல்லா இடத்துலயும் 50 பேருக்கு ஒரு காவலர் தான் குடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல 20 பேருக்கு ஒரு காவலர் குடுத்துருக்காங்க பாதுகாப்புக்கு. ஸோ விஜய கொஞ்சம் திட்டி பேசுங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு அஜெண்டாவ குடுத்தாங்க. அந்த ரெக்கார்டிங்கு, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணி, அந்த பருப்பையும் வேக விடாம பண்ணிட்டோம். இவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பக்கம் இருந்த டைம்ல, இந்த தீபாவளிக்கு முந்தின நாள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இழப்பீட்டு தொகை 20,00,000 குடுத்துருக்காங்க. குடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப முட்டி முட்டி பார்த்தாங்க. எந்த பருப்பும் வேகாத பட்சத்தில, சரி ஓகே. விக்டிம் மேல பழிய போட்டுறலாம் அப்படின்னு. ஸோ நீ குழந்தைய இழந்திருக்க, புருஷன இழந்திருக்க. ஸோ நீ ஏன் வாய தொறக்காம இருக்க அப்படிங்கிற ஒரு பழிய மக்கள் அவங்கள ட்ரிகர் பண்ற மாரி என்ன பண்ணிட்டாங்க, இந்த சோசியல் மீடியால Twitter போன்ற தளங்கள்ல எழுதுறவங்க அநாகரிகமா ஒரு விஷயத்த எழுத ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 விஷயத்த கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கிற விஷயத்த நான் சைட்ல போடுறேன். அதாவது என்னன்னா, "அண்ணா சனி பயணத்த மறுபடியும் எப்ப தொடங்குவீங்கன்னா, என் மேல அவ்வளோ பாசமா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கேட்குற மாரியும், அதெல்லாம் ஒரு இதுவும் இல்ல, வயிறும் இல்ல. வீட்ல 2 புருஷன் மற்றும் 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. 20,00,000 ப்ளஸ் மொத்தம் 3 பேருக்கும் 60,00,000 தேத்தணும் அப்படின்னு. இது ஒண்ணு. 2வது இன்னொன்னுன்னா, ஒருத்தவங்க அவங்களோட கணவர இழந்திருக்காங்க. ஸோ அவங்களோட புகைப்படத்த ஃபோட்டோவ சுவர்ல வச்சிருக்க மாரியும், அதில பூ போட்டு வச்சிருக்க மாரி, ஹிஸ் ஒய்ஃப் ஆஃப்டர் ரிசீவிங் 20 லேக்ஸ் பேமெண்ட் ஃப்ரம் விஜய். அதாவது என்னன்னா, அந்த ஃபோட்டோ நான் அந்த சைட்ல போடுறேன். ஆக்சுவலா அதையும் என்ன பண்ணியிருக்காங்க, இது கொண்டாட்டம் மாரி. விக்டிம்ஸ் எல்லாமே இந்த மாரி வீட்ல இருக்கிறவங்கள பறி குடுத்து பணத்த வாங்கிட்டாங்க விஜய் கிட்ட. ஸோ இது மாரி இவங்க இன்னும் ரெடியா இருக்காங்க. அ இ இது ஒரு நரேட்டிவ் என்னன்னா, அவங்க மேல பழிய சுமத்த ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இது முக்கிய காரணம் என்னன்னா, யாருமே விஜய் திட்டல. ஒரு உண்மைய சொல்லட்டா? இப்போ எங்க வீட்லயே ஒரு துயரம் நடந்திருக்குன்னா, அந்த துயரம் எங்க வீட சுத்தி எதனால அந்த துயரம் நடந்துச்சு? அந்த துயரம் நடந்ததுக்கான காரணம் எனக்கு தான் தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில களத்தில இருந்த மக்கள் சொல்றாங்க. அந்த மக்கள் சொல்ற அந்த கான்ஸ்பிரன்சி தியரி வேற எதுக்குள்ள கத்தி எடுத்துட்டு வந்தாங்க, அதுக்குள்ளலாம் நான் போகல. மக்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம், உண்மையான விஷயம் என்னன்னா, காவல்துறை பாதுகாப்பு எங்களுக்கு இல்ல. அதையும் தாண்டி இந்த சின்ன இடத்த குடுத்தது அரசாங்கம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில காவல்துறை தான் இது பண்ணியிருக்காங்க. அதாவது அதாவது என்னன்னா, இந்த பாதுகாப்பு இல்லாத விஷயம் இந்த இடத்த சூஸ் பண்ணி குடுத்த விஷயம். அவங்க கேட்டாங்க, இந்த இடத்த அவங்க குடுத்துருக்காங்க. அ இது குவாலிஃபைட் இல்லாத பிளேஸா இருந்தா காவல்துறை ரிஜெக்ட் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஸோ காவல்துறை இதுக்கு எந்த ஒரு கன்சர்னும் இல்லாம பண்ட்டாங்க.
காவல்துறை ஒழுங்கான முடிவு எடுக்காத பட்சத்தில் தான் மக்கள் அந்த குறைய சொன்னதை வச்சு அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. காவல்துறை வந்து கரெக்டான இடத்த குடுத்துருந்தாங்கன்னா, காவல்துறை ஒழுங்கான பாதுகாப்பு குடுத்துருந்தாங்கன்னா, இந்த பசங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஏறியிருக்க மாட்டாங்க. இந்த மீட்டிங்கில மட்டும் கிடையாது. போன மீட்டிங்லேயும் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறின காரணத்தினால அதையும் அவங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறியிருக்காங்க, மரத்துக்கு மேலே ஏறியிருக்காங்கங்கிற விஷயம் தெரிஞ்சும், இந்த மீட்டிங்லேயும் காவல்துறை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அது வந்து ஒழுங்குபடுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியுது. அவங்க தெரிஞ்சனால, களத்தில இருக்கவங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டோரி தெரிஞ்சனால, விஜய வந்து அக்யூஸ் பண்ணல கம்ப்ளீட்டா. விஜய் அவர்கள் லேட்டா வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அக்யூஸ் பண்ணாங்க. ஆனா, விஜய் அவர்கள் என்னதான் லேட்டா வந்தாலும், நாங்க தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து வர வேண்டாம், புள்ளைங்கள கூட்டு வர வேண்டாம்னு எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்க தான் விஜய் அவர்கள பார்க்கறதுக்கான ஆசையில வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் பரிதாபமா பேசியிருந்தாங்க. இத என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து இந்த அளவுக்கு கொடூர மனநிலை உள்ள தாயார்கள் இவங்க. கொடூர மனநிலை உள்ள பொண்டாட்டி இவங்க. இந்த அளவுக்கு இவங்க இருக்காங்களே, விஜய் திட்டவே இல்ல அப்படின்னு. அதாவது என்னன்னா, இந்த கிளிப்புக்காக இந்த நாய் சாப்பாட்டுக்காக, எலும்பு துண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி இந்த அம்மாக்கள் அழுறதுக்கும், விஜய திட்டுறதுக்கான இந்த வீடியோ கிளிப்புக்காக இவனுங்க வந்து ட்ரிகர் பண்றாங்களாம். இந்த மாதிரி போஸ்ட்டுகள எழுதி. அத யார் பேசுறா தெரியுமா? சாட்டை துரைமுருகன் அவர்கள், இடும்பாவன் கார்த்தி அவர்கள், அத தாண்டி வந்து இப்போ இந்த புதுசா இந்த சே குவேரான்னு ஒரு ஒரு குரூப் ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. அதாவது எப்படி இந்த விஷயத்த திணிக்கிறாங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்து ஒண்ணு பார்த்துருந்தேன் இதுக்கு முன்னாடி. அந்த கமெண்ட் எப்படின்னா, வீட்ல இருக்கிற ஒரு பெண் குழந்தைய வந்து குழந்தை இறந்தா கூட இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாம். ஆனா எங்க விஜய் அண்ணன வந்து நாங்க இழந்துட்டா பெத்துக்க முடியாது அப்படின்னு. எங்க விஜய் அண்ணன் ஒரே ஒரு விஜய் அண்ணன் தான் அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் புரியல என்னன்னா, உண்மையிலேயே ஒரு மனுஷன் அப்படி எழுதுவானா? என் போஸ்ட்டு கீழேயே ஒரு 200 கமெண்ட், 300 கமெண்ட் வரும்போது, அதில ஒருத்தன் கமெண்ட் பண்ணும்போது, அது எனக்கு எதிரான ஒரு கமெண்ட்டா இருக்கும்போது, உள்ள போய் கிளிக் பண்ணி பார்க்கும்போது 99% ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபேக் ஐடியா இருக்கும். இவனுங்களே ஒரு கமெண்ட்ட போட்டு, அது இத த இவனுங்க தான் இப்படி பண்ணிட்டானுங்கன்னு, அந்த அந்த கூட்டத்த தற்குறி கூட்டம்னு ப்ரொஜெக்ட் பண்றதுக்காகவே, இத ப்ரமோட் பண்ணிட்டுருக்கானுங்க. இந்த மாரி கமெண்ட்ஸ ப்ரமோட் பண்றது மூலமா, இந்த மாரி வந்து இவங்கள மக்கள வந்து ட்ரிகர் பண்ணி, அவங்க மேல கம்ப்ளீட்டா அக்யூஸ் பண்றது மூலமா, குற்றத்த சாட்டுறது மூலமா, இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, கம்ப்ளீட்டா இது ஒரு தற்குறி கூட்டம் அப்படிங்கிற மாரி, அதை எடுத்து பேசி திரு சாட்டை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காரு. என்னன்னா, இந்த மாரி இது ஷாலினி பேசிட்டாங்க. இஸ் எ இன்விசிபிள் லீடர். அதாவது என்னன்னா, அவங்க ஒரு விதமா பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம், அதில எனக்கு விமர்சனங்கள் இருக்கு. விஜய் அவர்கள் மேல இருக்கிற குறைய நான் சொல்லியிருக்கேன். அத தாண்டி வந்து எல்லா குறையும் நம்ம சுட்டி காட்டுனதுக்கு அப்புறமா, நீங்க ஏன் அரசு தரப்புல இருக்கிற ஒரு குறைய கூட நீங்க சொல்ல மறுக்கிறீங்க திரு சாட்டை துரைமுருகன் அவர்களே? அதாவது விஜய் அவர்கள் கிட்ட இருக்க குறைய நான் ஏத்துக்கிறேன். லேட்டா வந்தாரு, மிஸ்மேனேஜ்மென்ட் இருக்கு. அவங்களுக்கு கட்சி நபர்கள் அந்த அளவுக்கு பலமான நபர்கள் இல்லங்கிறத நான் ஏத்துக்கிறேன். மக்களே ஏத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து தக்கமிச்சிக்கிற இடத்துல தான் அவர் இருக்காரு. நீங்க ஏன் அரசு தரப்புல இருக்கிற எந்த குறையும் நீங்க வைக்கல? அதாவது காவல்துறை என்கிற அந்த ஒரு துறை மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த ஒரு நிகழ்வே நடக்காம இருந்திருக்கும். காரணம் நீங்க செட் ஆஃப் இடத்த குடுக்குறீங்க. இந்த இடம் எலிஜிபிள் இல்லப்பா. நீங்க கரெக்ட்டான இடத்த கொண்டு வாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இவன் மூடிட்டு போயிருப்பான். உங்களுக்கு செர்டைன் நபர்கள் இல்ல இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு. ஸோ, அதனால வந்து நீங்க வந்து எல்லா மீட்டிங்லயும் உங்கள மயங்கி விடுறாங்க. ஸோ, நீங்க தண்ணி வசதி குடுக்கல. ஸோ, மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருவாங்க. அதனால இந்த நிகழ்வுக்கு நாங்க பெர்மிஷன் குடுக்க மாட்டோம். ஒழுங்கான கட்டமைப்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்க பெர்மிஷன் தரோம்னு இவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த நிகழ்வு நடந்திருக்காது. இவன் எல்லா கட்டமைப்பும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த நிகழ்வுக்கான பெர்மிஷன குடுப்பான். அந்த பெர்மிஷன இவங்க வந்து குடுத்துருப்பாங்க. அந்த அந்த ஒரு நிகழ்ச்சிய இவங்க ஒழுங்கா நடத்தியிருப்பாங்க. ஸோ காவல்துறை இந்த இடத்துல அந்த இடத்துக்கு பெர்மிஷன் குடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பு காவல்துறை வந்து எண்ணிக்கைய குறைவா குடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி எல்லா மீட்டிங்லயுமே டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்க, மரத்துக்கு மேல ஏறுறாங்கன்னு உள்ள குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு இருந்தும் காவல்துறை ஏன் அத கண்டிக்க மறுக்கிறாங்க? டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறானா? மரத்துக்கு மேல ஏறுறானா? பஸ்ஸுக்கு இடையில பைக்க கொண்டு விடுறானா? சரி எல்லாம் பண்றாங்கல்ல. இந்த மீட்டிங்ல அது ஏதாச்சும் குறைஞ்சுதா? கரூர்ல நடந்த அந்த மீட்டிங்ல யாராச்சும் மரத்துக்கு மேல ஏறாம இருந்தாங்களா? யாராச்சும் டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாம இருந்தாங்களா? யாராச்சும் இந்த மாரி வந்து ஹெல்மெட் போடாமலோ, இந்த மாரி வந்து வண்டிக்கு இடையில பைக்க கொண்டு விடாம இருந்தாங்களா? அப்போ காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க காவல்துறை ஒரு நபர மட்டும் நீங்க கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் பிள்ளையார் சொல்லியே நீங்க போட்டிருப்பீங்க. அதாவது வந்து முடிச்சு விடுறதுக்கான வேலைய நீங்க பண்ணியிருப்பீங்க. இவங்கள மட்டும் நீங்க குறை சொல்றது மூலமா, நீங்க வந்து எந்த மாரி ஒரு அஜெண்டாவ நீங்க திணிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அரசுக்கு எதிரா ஒரு விஷயம் இருக்கும் பட்சத்தில, அது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நடுநிலையா நீங்க காணிக்கிற பட்சத்தில 2 சைடுல உள்ள குறையும் நீங்க சொல்லணும். 2 சைடுல உள்ள நிறைய பேசணும்.
அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ண முடியும். அப்படி அதை தாண்டி வந்து இவங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஒரு குறைய சொல்லிட்டாங்க, அன்பில் மகேஷ் அவர்கள் மேலே ஒரு குறைய சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இவங்களை எப்படியாவது இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு பணத்தை கொடுத்து பேச வச்சுருவோம், ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வச்சு ப்ரெஸ் மீட்டில் ஒரு 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 அஜெண்டாவை கிரியேட் பண்ண வச்சுருவோம், ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஒரு 4 லேடிஸ் உட்காந்து பேசுறது மூலமாகவோ, பசங்களுக்கு பணத்தை கொடுத்து பேச வைக்கிறது மூலமாகவோ, செந்தில் பாலாஜி அவர்களை மீட்டிங் கொடுத்து பேச வைக்கிறது மூலமாகவோ, பணத்தை கொடுத்து அவங்க கொடுக்குறாங்கன்னா அது எதுக்காக? ஒருத்தன் வந்து பணம் செலவு பண்ணி ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட பரப்ப ஆரம்பிக்கிறான். அது எதுக்காக? அவன்கிட்ட தவறே இல்லைன்னா சரி, ஓகே, நீ எனக்கு எங்கே வேணாலும் சிபிஐக்கு போ, எங்கே வேணாலும் புலனாய்வு அமைப்புக்கு நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் போய்க்கோ, என்கிட்ட தவறே இல்லை, நீ தான் மாட்ட போகிற அப்படிங்கிற விஷயம் வரும்போது குற்ற உள்ள நெஞ்சா இருக்கிறதுனால தானே அவன் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அதனால தானே அவன் வந்து இந்த அளவுக்கு பணத்தை போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அதை தாண்டி இன்னொரு விஷயம், இங்கே வந்து இன்னொரு கோமணம் வந்து பறந்துட்டு இருந்துச்சு. யாரோடதுன்னா லைக் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ஒரு மாடல் ஒருத்தவங்களுடைய போஸ்ட் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை ரீட்வீட் பண்ணனால இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த சே குவேரான்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து வளர்ந்து வந்தாங்கல்ல, மக்களோட நண்பகத்தன்மையை வளர்த்து கொண்டு வந்தாங்கல்ல, இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை மட்டுமே டார்கெட் பண்ணி நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லபடியாக பேசுகிறதுனா பேசுகிற விதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது மக்கள் எல்லாரும் விரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த போஸ்ட், அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்கிறதுனால அவர் பெரிய புரட்சியாளர் கிடையாது, ஆனால் இருக்கக்கூடிய போஸ்டிங் பெரிய போஸ்டிங் இல்லை. டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை ரீட்வீட் பண்ணனால அவரை எல்லாரும் அக்யூஸ் பண்ணுறாங்க, குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பையன் என்ன பண்ணிட்டான், மாவட்ட செயலாளர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு ஹீரோயினோட ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது 400 சில்லற ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி அந்தரங்க வீடியோவில் பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு புரியலை, நீங்கள் எதை கூட கம்பேர் பண்ணுறீங்க? தற்கொலை கூட்டம்னு சொல்கிறீங்க, ஆனால் அவன் பண்ணுற வேலையில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி யாரு கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு புரியலை. அதாவது உண்மையை பேசுகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும்னு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். உண்மையும் பொய்யும் ரெண்டத்தையும், அதாவது குறையும் நிறைய ரெண்டத்தையும் நீங்கள் சொல்லணும். இந்த பக்கம் டிவிகே சைடில் குறை இருக்குதா, ஆளுங்கட்சி சைடில் இருக்கிற குறையும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இல்லாத பட்சத்தில் இவங்க கொடுக்குற பணத்துக்காக ஆசைப்பட்டு, இவங்க கொடுக்குற அஜெண்டாவுக்காக ஆசைப்பட்டு நீங்கள் வந்து உங்களோட நம்பகத்தன்மையை குறைச்சிக்காதீங்க, உங்களோட க்ரெடிபிலிட்டியை குறைச்சிக்காதீங்க. உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு. ஸோ இது மூலமாக வந்து கம்ப்ளீட்டாக விஜய் அட்டாக் பண்ணி எனக்கு புரியலை. 2026 விஜய் ஆட்சிக்கட்டிலேருந்து அகற்ற போகிறீங்களா, இல்லை சர்வாதிகார ஆட்சியான ஒரு இந்த திமுக ஆட்சிக்கட்டிலேருந்து அகற்ற போகிறீங்களான்னு எனக்கு தெரில. துரைமுருகன் அவர்கள் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. இப்போ வளர்ந்து வந்த பசங்க இந்த சேகுவர டீம் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. இடும்பாவன் கார்த்தி அவர்கள் மேலே இந்த லாஸ்ட் 20 நாட்களாக நீங்கள் அடித்த நபர் யாருன்னா விஜய். சரி, குறைய சொல்கிறேன்ல, ஏன் நிறைய சொல்லலை? ஏன் அதே விஜய் இதே தற்கொலை கூட்டத்தோட கூட்டணிக்காக தான் தம்பி வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிருந்தீங்க. ஸோ அப்போ தற்கொலை கூட்டம்னு உங்களுக்கு தெரியலையா? தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு அண்ணனாக இருக்கிற பட்சத்தில் தம்பிக்கு தற்கொலை கூட்டமாக இருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் திருத்தக்கூடிய வேலைகளை தான் நீங்கள் பண்ணணும். அதை தாண்டி வந்து அவன் தற்கொலைன்னு சொல்லும்போது அவன் 5 வருஷம் கழித்து வளர்ந்து வரும்போதும் அவனுக்கான ஞானத்தை, அவனுக்கான அரசியல் அறிவை புகுத்த வேண்டிய இடத்துல தான் அண்ணனாகிய நீங்கள் இருக்கணும். அதை தாண்டி வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்காக அப்போ நீங்கள் வந்து உதயநிதி அவர்களை மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர்னு நினச்சி வச்சுருக்கீங்களா? இல்லை வந்து அப்போ சரி, உங்கள் கட்சியிலேயே ஒருத்தரை வந்து முட்டா பையன்னு சொல்லிட்டு சொன்னது யார்? திரு சீமான் அவர்கள் தானே. எதுக்காக? ஒருத்தன் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஓடி வந்ததுக்காக. இது மாதிரி பல விஷயங்களை நான் சொல்லுவேன். அதை தாண்டி அதுக்காக நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே முட்டா பைய, புரட்சி இல்லாதவன், அதை தாண்டி வந்து கொள்கை இல்லாதவன்லாம்னு சொல்லலை. அங்கே இருக்கிற மாஸ் ஆடியன்ஸ் மாதிரி இங்கே வந்து மாஸ் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஐடியாலஜி ரீதியாக லோவாக தான் இருக்காங்க. ஸோ அதை புகுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்கா? அண்ணனாகிய நீங்கள் தானே இருக்கணும். வருங்காலங்களில் அண்ணன்கள்லாம் கொஞ்சம் அனுசரித்து தம்பிகளை கொஞ்சம் திருத்துவீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் அண்ணன்களை ஓரம் கட்டிட்டு தம்பிகள் ஓவர்டேக் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அது வந்து நடக்கக்கூடாதுங்கிறதே என்னோடய விருப்பம். அதை தாண்டி வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆளுங்கட்சியான ஒரு சர்வாதிகார ஒரு ஆட்சியை வந்து அகற்றிட்டு அதை தாண்டி வந்து நல்லாட்சி அமைக்கணும், ஒரு கூட்டாட்சி அமைக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பம், மக்களோட விருப்பமும் கூட. ஸோ அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சி சில எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படாமல் நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியை போடுவீங்கன்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு விஷயம் நடக்காதுங்கிறதையும் விரும்புகிறேன், நடக்கக்கூடாதுங்கிறதையும் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.